ஏய் என்னப்பா இது, நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கோம்? நம்ம எல்லாம் வீட்ல தூங்கிட்டு தானே இருந்தோம். இதேதோ பார்க் மாதிரி இருக்கே, எனக்கு கனவா நிஜமானே தெரிய மாட்டேங்குது. அங்க பாருப்பா, பஸ் மேல வண்டர்லான்னு போட்டிருக்கு. ஆமா, நீங்க வண்டர்லா தான் வந்திருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஏஞ்சல். நான் தான் எல்சாவோட ஃப்ரெண்ட். உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக எல்சா தான் என்னவை அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. ஹாய், நீங்கள் எல்சாவோட ஃப்ரெண்டா? வாவ், எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா? அதுக்கு தான் எங்களை வண்டர்லா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வண்டர்லா வந்ததே இல்லை. சரி சரி வாங்க, நீங்கள் சீக்கிரம் வண்டர்லாக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், ஐஸ்கிரீம்லாம் விற்கிறாங்க. நம்ம வரப்ப வந்து சாப்பிடலாம். இப்போ ஆல்ரெடி டைம் ஆச்சு. எல்லாரும் வேக வேகமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் விளையாடலாம். வண்டர்லா வந்ததெல்லாம் ஓகே தான். எல்லாரும் வீட்டில் எப்படி இருந்தோமோ அப்படியே வண்டர்லா வந்துட்டோம். நான் மட்டும் ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே வந்துட்டேன். எல்லாரும் எனவே பார்க்குறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல ராகுல், நீ சின்ன பையன் தானே. நீ ஷார்ட்ஸ் போட்டிருக்கல, அதே போதும். வா, நம்ம சீக்கிரம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நிறைய கடையெல்லாம் இருக்கு. ஆமா ராம், கரெக்டா சொன்ன. இங்க பாரு, எல்லாரும் எவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு. எல்லாரும் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க, நம்மளும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்னப்பா இந்த ரைடு இவ்வளோ ஹைட்டாக சுற்றுது? பாதி பெங்களூரே இங்கேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குப்பா, நல்லா ஃபன்னாக இருக்குது. ஆமாம் யுக்தா, எனக்கும் இந்த ரைடு பார்க்கல பயமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ ரைடு போகிறப்ப தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது. நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அம்மா அப்பாவையும் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரலாம். எனக்கு இந்த ரைட் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வாங்க டேஷிங் கார் பார்க்கலாம். வா, இந்த டேஷிங் காரும் நல்லா இருந்தது. ஆனால் எங்களால் வீடியோவே பிடிக்க முடியல, ஏன்னா ஃபோன் அப்புறம் கீழே விழுந்துடும். நாங்கள் இதை நல்லா என்ஜாய் பண்ணோம். லக்ஷயா, நம்ம இப்போ தானே இந்த ரைடு விளையாண்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. மேலே கீழேன்னு போயிட்டு வந்தது. சடனாக பிரேக் போட்டாங்க. சிரிப்பாக வந்துக்கிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. லக்ஷயா, நாங்கள் இப்போ இந்த ரைட் தான் போயிட்டு வந்தோம். இந்த ஹார்ஸ் எப்படி ரவுண்டாக சுற்றிட்டு இருந்துச்சு தெரியுமா? நல்லா இருந்தது. நீங்களும் இந்த ரைடுக்கு வரீங்களா? ஆமாம், இந்த ரைடு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நீங்கள் அது விளையாடுறப்ப நாங்கள் மேஜிக் மஷ்ரூம்னு ஒன்று இருந்தது, அதில் போய் ரவுண்ட் சுற்றிட்டு வந்தோம். இப்போ தான். என்னது மேஜிக் மஷ்ரூமா? அது எப்படி இருக்கும்? இங்கே வா ராகுல், நான் உனக்கு காட்டுறேன். அங்கே பாரு, அதுதான் மேஜிக் மஷ்ரூம். மேலே பாருங்க, மஷ்ரூம் மாதிரியே இருக்கு. அது கீழே பாருங்க, நிறைய பீஸ் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல? ஆமாக்கா, நாங்களும் அதில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். யுக்தா, இங்கே பாருப்பா, அதுதான் வண்டர் ஸ்பிளாஷ். ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்க. அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ராகுலும் ராமும் விளையாண்டுட்டு வரட்டும், அப்புறம் நம்ம இதுலேயும் போகலாம். ஆமாம் லக்ஷயா, ஆனால் நம்மளை அதில் விடுவாங்களானே தெரியல, ஏன்னா நம்ம தான் ஹைட் கம்மியாக இருக்கமே. ராகுல், பாத்தியாடா எப்படி வந்து விழுந்துச்சுன்னு? சூப்பரா விழுந்துச்சு பாரு. நம்மளும் பெருசா இந்த ரைட்ல வரலாம். வாங்கப்பா, நம்ம அந்த ரைடெல்லாம் போகலாம். எப்படி சுத்துதுன்னு பாருங்க. நம்ம அந்த ரைடு கிட்ட போகணும்னா இதெல்லாம் தாண்டி தான் போகணும். இங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நம்ம வேணும்னா விளையாடலாம். என்ன பாப்பா, நீங்க இதுல விளையாடுறீங்களா? இல்ல அங்கிள், நாங்க ரைடெல்லாம் போகணும், அதுக்கப்புறம் வந்து விளையாடுறோம். எங்க போயிட்டீங்க லக்ஷயா? நீங்க வரதுக்குள்ள நாங்க இதெல்லாம் விளையாண்டோம் பாருங்க. இது எப்படி சுத்துதுன்னு பாரு. சூப்பரா இருந்தது. இல்ல ராம், நாங்க ஜெயிண்ட் வீல்ல போறதுக்காக லிஃப்ட்ல போயிருந்தோம். ரொம்ப ஹைட்டா போச்சு. ஆனா அங்க ரொம்ப ரஷ்ஷா இருந்ததா, அதனால நாங்க திரும்ப வந்துட்டோம். சரி சரி, இங்க வாங்க சீக்கிரம். மேவரிக்கா இந்த ரைடு பேரு. இது எப்படி போகுதுன்னு பாருங்க. நான் ஒரு தடவை பார்த்தேன்னா தலைகீழா போகுது. எல்லாரும் இந்த ரைட்ல எப்படிதான் போறாங்கன்னே தெரியல. இப்படின்னு இந்த ரைடு சுத்தினோடனே அவங்க முடியெல்லாம் கீழே விழுந்துருச்சு. நிறைய பேர். இது பார்க்கவே ஃபன்னியா இருந்தது. ஆனா செம த்ரில்லிங்கா இருந்தது. எப்படியெல்லாம் போச்சு தெரியுமா? நானும் இந்த ரைட்ல போலான்னு தான் இருந்தேன். ஆனா நான் ஹைட் கம்மியா இருந்ததுனால எனவே அவங்க விடல. நான் இன்னும் பெருசான அப்புறம் வர சொல்லிட்டாங்க.
பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் இதுல போலான்னு தான் இருந்தேன். ஆனா எனக்கும் ஹைட்டே பத்தலன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால நெக்ஸ்ட் டைம் நான் வருவேன். இந்த ரைட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்க, நம்ம லேசி புல்க்கு வந்திருக்கோம். இதில் அப்படியே ரவுண்ட் போயிட்டு வரலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது என்னப்பா இத்தனை ஸ்லைட்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டி ஸ்லைட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க தண்ணி எப்படி ஊத்துதுன்னு. வேவ் பூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க நம்ம போய் விளையாடலாம். இது பீச் மாதிரியே இருக்கு. ஆமா லக்ஷ்யா, வேவ்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகா வருது பாரு. வா வா, ஏய் ஜாலி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப உள்ள போக பயமா இருக்கு. நம்ம தான் சின்னதா இருக்கோம்ல, நம்ம இங்கேயே இருக்கலாம். ராகுல், ராம், ரொம்ப உள்ள போவாதீங்க, முன்னாடியே இருங்கப்பா. ரொம்ப ஆழமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா வேவ் பூல் ரொம்ப சூப்பராக இருந்தது. வெளியே வர மனசே இல்லை. அங்கேருந்து வரப்போ இங்கே பாருங்க டக் எல்லாம் பார்த்தோம். ராகுல், ராம் வாங்க, இங்கே சூப்பராக இருக்குது பார்க்க. டக் எல்லாம் என்ன பண்ணுது பாருங்களேன், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு தண்ணியில். அவங்களுக்கு சின்னதாக வீடு கூட கட்டியிருக்காங்க. யுக்தா, லக்ஷ்யா, ஆனை பாருங்க. வாங்க, இங்க ஆனை போய் தொடலாமா நம்ம? ராம், அங்க பாரு, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்கு. நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக முடியாது. இது ரியல் ஆனை கிடையாது, ஆனா ரியல்லா பண்ணிருக்காங்க பாரு. ஆனை மாதிரியே இருக்கு. இது டஞ்சன்னு போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்து இதுக்குள்ள வந்தா இப்படி பயமா இருக்கே. என்னப்பா இது, எப்படி வெளியே போறது? எனக்கு பயமா இருக்கு. ஏன் லக்ஷ்யா பயப்படுற? இதுவும் ஒரு ரைடு தான். இது நம்மளை எல்லா பக்கம் ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாம் சும்மா நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க. நானும் ராம் இந்த ஷிப்ல போனோம். இது சூப்பரா இருந்துச்சு. நம்ம டஞ்சன் ரைட் போனோம்ல, அது வெளியே இப்படிதான் இருந்தது. பயங்கர ஸ்கேரியா இருந்தது. உள்ள சூப்பர் என்டர்டெய்னிங்கா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த கிட்ஸ் ரைடெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஒன்று பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைட்டிங் எல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டெர்மைட் ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. கட்டியாக பிடிச்சிக்கோ, சூப்பராக இருக்க போகுது. இது எப்படி போகுதுன்னு பாரு. கேட்டர்பில்லர் மாதிரியே போகும். கீழே மேலே கீழே மேலேன்னு எப்படியாவது பாரு. சூப்பராக இருக்கு. யுக்தா, இந்த வேவ் ரைடர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நான் ரொம்ப சின்னதா இருந்ததுனால என்னை விடவே இல்லை. இது எப்படி போகுதுன்னு பாரேன். சூப்பரா இருந்தது. அப்புறம் இந்த எல்லா ரைட்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. வா ராகுல், நம்ம போயிட்டு வரலாம் இந்த ரைட்ல. வண்டர்லால எல்லா ரைட்ஸுமே சூப்பராக இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் நாங்கள் போக முடியல, ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்னதாக இருந்தோம். ஆனால் அந்த ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வண்டர்லாக்கு வந்தால் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ. பை பாய். பை பாய் ஏஞ்சல், எல்சா. தேங்க்யூ.